Hi guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Nmap-ஓட ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த Nmap ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் புரியணும்னா ஃபர்ஸ்ட் TCP vs UDP கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் நெட்வொர்க் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த Nmap ஸ்கேனிங் புரியும். TCP and UDP-யோட ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் Nmap ஸ்கேனிங் பார்த்தா அது புரியும். ஓகேங்களா? TCP and UDP ஏன் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த TCP and UDP கான்செப்ட் வச்சு தான் Nmap ஸ்கேனிங் பண்ண போறோம். TCPனா ஒரு 3-way ஹேண்ட்ஷேக்கிங் ப்ராசஸ் அண்ட் ஒரு கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால். ஓகேங்களா? UDPங்கிறது கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். கனெக்ஷன் ஓரியன்டட் அண்ட் கனெக்ஷன்லெஸ் பத்திலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி TCP and UDP-யோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துடுவோம். TCPங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், UDPங்கிறது யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால். ஓகேங்களா? இது எங்க ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம சிஸ்டம் நார்மலா ஒரு சர்வர் கூடயோ இல்ல நெட்வொர்க் கூடயோ கம்யூனிகேட் பண்ணும். லைக் இப்போ என்னோட சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது பாத்தீங்களா? அந்த சென்டிங் அண்ட் ரிசீவிங்க்கு இன்பிட்வீன்ல நடக்கிற ப்ராசஸ் தான் இந்த TCP அண்ட் UDP. ஓகே, இப்போ TCPங்கிறது ஆல்ரெடியே சொன்ன மாதிரி 3-way ஹேண்ட்ஷேக்கிங் ப்ராசஸ் அண்ட் கனெக்ஷன் ஓரியன்டட் புரோட்டோகால்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு டிவைஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அந்த கனெக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் நடக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் UDP பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் TCPல 3 பேக்கெட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஆகும். இப்போ யூசர் 1 யூசர் 2 கூட கனெக்ட் ஆகணும். அப்போதான் யூசர் 2 யூசர் 1ஓட கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுக்கு யூசர் 1 யூசர் 2க்கு ஒரு கொஸ்டின் அனுப்பும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யூசர் 1 இந்த லொகேஷன்ல இருக்கேன், நீங்க என் கூட கம்யூனிகேட் பண்ண ரெடியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அனுப்பும். அந்த கொஸ்டின் தான் ஜிங்க் பேக்கெட்னு சொல்லுவோம். இந்த ஜிங்க் பேக்கெட் நம்ம சிஸ்டம்ல இருந்து அந்த சிஸ்டம்க்கு ஒரு மெசேஜா போகும். அப்படி போறப்போ ஜிங்க் பேக்கெட்டோட போர்ட் எக்ஸ்னு ஒரு டிஃபால்ட்டா ஒரு கமாண்டும் சேர்ந்து போகும். அந்த போர்ட் எக்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்ட்டுங்கிறது புரோட்டோகால், எக்ஸ்ங்கிறது TCPயோட டிஃபால்ட் போர்ட் 80யும் 443யும். பேக்கெட்ஸ் ரீச் ஆன உடனே ஒன்ஸ் வெரிஃபை பண்ணும் ஜிங்க் பேக்கெட் கரெக்டா ப்ராப்பரா இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அந்த ஜிங்க் பேக்கெட்டை நான் உங்க கூட கனெக்ட் பண்ண ரெடின்னு யூசர் 1க்கே அனுப்பும். அப்படி அனுப்புறப்போ நீ என் கூட கனெக்ட் ஆகணும்னா ஒரு ACK ஸ்லிப் அனுப்புறேன், அதை ஃபில் பண்ணி அனுப்புன்னு யூசர் 1க்கு சிங்க் பேக்கெட்டோட ஆக்ட் பேக்கெட்டை சேர்த்து யூசர் 2 வந்து அனுப்பும். ஆக்ட்னா அக்னாலஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் யூசர் 1 யூசர் 2க்கு ஒரு ஜிங்க் பேக்கெட் அனுப்புனுச்சா, அதே பேக்கெட்டை யூசர் 2 வந்து யூசர் 1க்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த ஜிங்க் பேக்கெட்டை யூசர் 1 வச்சுக்கிட்டு அதோட வந்த ACK ஸ்லிப்ல உள்ள ரெக்ரூட்மெண்ட்ஸை ஃபில் பண்ணி யூசர் 2க்கு அனுப்பிடும். இப்போ யூசர் 2 அனுப்பிட ஆக்ட் பேக்கெட் யூசர் 2க்கே போயிடும். இதெல்லாம் தான் நெட்வொர்க்கோட பேக்ரவுண்ட்ல நடக்கிற ப்ராசஸ். இதெல்லாம் மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். இதை நான் ஒயர் ஷார்க்ல உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ UDPங்கிறது கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால். கனெக்ஷன்லெஸ்னாலே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு UDP பேக்கெட் பிளஸ் போர்ட் எக்ஸ் போகும் அண்ட் நம்ம அனுப்புன UDP பேக்கெட் ரிட்டர்ன் ஆகும். அனுப்புற பேக்கெட்ஸ் அதாவது இந்த ஜிங்க் பேக்கெட் ACK பேக்கெட்லாம் ரிப்பீட்டா அதே ப்ராசஸ் ரிப்பீட்டா நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ரீசெட் RSTன்னு ஒரு பேக்கெட் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க Nmapல ஸ்கேனிங் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு மெஷினை டார்கெட்டா வச்சு அந்த மெஷின்ல இந்த ஸ்கேன் டெக்னிக்ஸ் மூலியமா ஸ்கேன் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒயர் ஷார்க் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ண போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தியரிட்டிக்கலா சொன்னதெல்லாம் நெட்வொர்க்கோட பேக்ரவுண்ட்ல பிராக்டிக்கலா ஷோ பண்ணதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதனாலதான் ஒயர் ஷார்க்கை ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்கேன் பண்ண போறோம். இப்போ வந்து ஒரு மெஷினை ஸ்கேன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெல்த் ஸ்கேன். ஸ்டெல்த் ஸ்கேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்னொரு சிஸ்டம் கூட கனெக்ட் ஆகிற ப்ராசஸ். பட் இதுல யூசர் 1 யூசர் 2 கூட கனெக்ட் ஆக முடியும். ஆனா யூசர் 2 யூசர் 1 கூட கனெக்ட் ஆக மாட்டாங்க. இந்த ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். இப்போதைக்கு இந்த -P தேவையில்லை. இதை போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்ப்போம். இப்போ பர்டிகுலரா ஸ்கேன் பண்ண போறது இல்லை. ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கமெண்ட்டை கொடுத்து ரன் பண்ணுவோம். ரிசல்ட் வந்துட்டு இப்போ ரிசல்ட் தேவையில்லை. பேக்ரவுண்ட்ல என்ன கமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகே, ஒயர் ஷார்க்ல என்னென்ன கமெண்ட் போயிருக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஜிங்க் பேக்கெட் போகுது, நான் கனெக்ட் பண்ண ரெடியா, நீங்க ரெடியான்னு ஒரு ஜிங்க் பேக்கெட் போகுது.
அந்த மெஷின் ஓகே கனெக்ட் ஆக ரெடின்னு ஒரு ஏசிகே பேக்கெட் அனுப்புது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் ஸ்கேன். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது கனெக்ட் ஸ்கேன் ஆர் டிசிபி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 3-வே ஹேண்ட்ஷேக் மாதிரி தான் ரன் ஆகும். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகே, வாங்க வயர் ஷார்ட்ல அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பாருங்க, ஒரு ஜிங்க் பேக்கெட் போயிருக்கு, அங்கிருந்து ஜிங்க் பேக்கெட் வந்திருக்கு. அண்ட் நம்ம சிஸ்டம்ல இருந்து ஏசிகே பேக்கெட் போயிருக்கு அண்ட் ஆர்எஸ்டி பேக்கெட்டும் ஒர்க் ஆகிட்டு. இது மாதிரி தான் டிசிபி ஸ்கேன் ஒர்க் ஆகும். இப்போ யூடிபி ஸ்கேன் பார்த்துடுவோம். யூடிபி ஸ்கேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு யூடிபி பேக்கெட் போகும் அண்ட் ஒரு யூடிபி பேக்கெட் ரிட்டர்ன் ஆகும். இப்போ கமெண்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ரிசல்ட் பார்ப்போம். பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா யூடிபி பேக்கெட் போயிருக்கு அண்ட் ஒரு போர்ட் ஓப்பன்ல இருந்தா யூடிபி பேக்கெட் வந்திருக்கும். ஆனா இங்க பாருங்க, போர்ட் க்ளோஸ்ல இருக்கிறதுனால டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள்னு வந்துட்டு. ஸோ இது பிரச்சனை இல்லை. இந்த கமெண்ட் போட்டா பேக்ரவுண்ட்ல என்ன ரன் ஆகுதுன்னு மட்டும்தான் சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போற ஸ்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஸ்கேன், அதாவது 3-வே ஹேண்ட்ஷேக்கோட லாஸ்ட் ப்ராசஸ். அந்த ஸ்கேன் ஏன் பண்ணுறோம்னா, ஒரு சிஸ்டம்ல இருக்கிற போர்ட் அண்ட் சர்வீஸ் ஸ்டேட்லாம் ஃபில்டர்ல இருக்கா இல்லை அன்ஃபில்டர்ல இருக்கான்னு மட்டும்தான் பார்க்க போறோம். கமாண்டை டைப் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்போ கொடுத்த போர்ட் ஃபில்டர்ல இருக்கா அன்ஃபில்டர்ல இருக்கான்னு செக் பண்ணும். இந்த கமாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபில்டர்னு வந்திருக்கு. இப்போ பேக்ரவுண்ட்ல என்ன நடந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம். வெறும் ஆக்ட் பேக்கெட் மட்டும் தான் போகும், ஏன்னா நம்ம கொடுத்த கமாண்ட் ஆக்ட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விண்டோஸ் ஸ்கேன். ஆனா இதுல ஒரு விஷயம், விண்டோஸ் ஸ்கேனுங்கிறது ஆக்ட் ஸ்கேனோட கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஸ்கேன்ல ஒரு ஆக்ட் பேக்கெட் போகும், ரீசெட் பேக்கெட் வந்திருக்கும். இது வந்து அன்ஃபில்டர்னு ஷோ ஆகும். அதே விண்டோஸ் ஸ்கேன்ல என்ன பண்ணுனா, ரீசெட் பேக்கெட் வந்தா க்ளோஸ்டுன்னு சொல்லும், ரீசெட் பேக்கெட் வரலன்னா ஓப்பன்னு சொல்லும். நீ இப்படி சொல்ற, அப்போ நீ பண்ற ஸ்கேனுக்கு கன்ஃபார்மா ரீசெட் பேக்கெட் வந்துதான் ஆகணும்னு கேட்டீங்கன்னா ஆமா, வந்துதான் ஆகணும். இப்போ விண்டோஸ் ஸ்கேனுக்கான கமெண்ட் டைப் பண்ணி ரன் பண்ணுவோம். க்ளோஸ்டுன்னு வந்திருக்கு. ஆமா, ரீசெட் பேக்கெட் ரிசீவ் ஆகிருக்கு. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக க்ளோஸ்டுன்னு ஸ்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து மைமன் ஸ்கேன். இந்த ஸ்கேன் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, ஆக்ட் ஸ்கேனும் விண்டோஸ் ஸ்கேனும் என்ன வேலை பண்ணுமோ அதே தான் பண்ணும். அடிஷ்னலா ஃபில்டர்டு அன்ஃபில்டர்னு காமிச்சிச்சு பாத்தீங்களா, அதே வேலையை தான் பண்ணும். ஆனா அன்ஃபில்டர்ல இருக்கிற போர்ட்டை ஓப்பன்ல இருக்கா க்ளோஸ்ல இருக்கான்னு மட்டும்தான் பார்த்துட்டு வரும். இதை வேற எப்படி சொல்லலாம்னா, ஆக்ட் பேக்கெட்டும் விண்டோஸ் ஸ்கேன் பேக்கெட்டும் கம்பைனா பண்ணி ஒர்க் ஆகும். எப்படின்னா, ஆக்ட் பேக்கெட்டுங்கிறது ஃபில்டர்டா அன்ஃபில்டர்டான்னு காட்டும், விண்டோஸ்ங்கிறது க்ளோஸ்டா ஓப்படான்னு காட்டும். ரெண்டும் சேர்ந்து ஓப்பன் ஃபில்டர், க்ளோஸ் ஃபில்டர், ஓப்பன் அன்ஃபில்டர், க்ளோஸ் அன்ஃபில்டர், இந்த மாதிரியான கம்பைன்டு ரிசல்ட் நமக்கு வரப்போகுது. இதான் லாஸ்ட் ஸ்கேன். இப்போ கமாண்டை டைப் பண்ணி ரன் பண்ணுவோம். இந்த கமாண்டை லினக்ஸ்ல ஒர்க் ஆகல, ஏன்னா எல்லா கோட்ஸுமே அன்ஃபில்டர்ல தான் இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதை ஒரு ரீசனுக்காக க்ளோஸ்டுனே காட்டுது. இதை ஜென்மேப்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா ஓப்பன் ஃபில்டரா ஓப்பன் அன்ஃபில்டரான்னு ஷோ ஆகும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதற்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேன். இதே மாதிரி தமிழ்ல எத்திக்கல் ஹேக்கிங் கத்துக்கணும்னா டெக்னோ ஹேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.